ஒரு ஹீரோயினுக்கு தன்னுடைய கருமுட்டையை சேமிச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கணுங்கிற நெசசரி ஏன் வருது? முதல்ல நீங்கள் சொன்ன விஷயம் என்னதுன்னா, ஒரு ஸ்கின் டோனு ஒரு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கின் டோனை அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டு, டயட்டு, இதுக்கு சில பேர் சர்ஜிக்கல் இல்லை மாதிரி வேறு மாதிரியான ரசாயன பொருட்களை பயன்படுத்துறது மூலமாக அப்படி 45 வயசுல போயிட்டு ஹீரோயின் போய் குழந்தை? ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்ல, நான் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தானே எனக்கு வந்து சாப்பாடு. இல்லை நீங்கள் நயன்தாராவை பற்றி காட்டுறீங்க? ஏன்னா இதை குத்திலாம் காட்டல சார், அவங்க தானே சார் இதுக்கு முன்னுதாரணமே. நயன்தாரா நேச்சுரலாக குழந்தை பெற்றுருந்தா அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறி இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். எப்பயோ கருமுட்டை எடுத்து வச்சுட்டு யார் மூலமோ குழந்தைய பெற்றுக்கும்போது எப்படி அந்த பாண்டிக்கு சிங்க் ஆகும்? இல்லை நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களாம் தத்தெடுத்து வளர்க்குறாங்க இல்லையா, அது வந்து ஆத்மார்த்தமாக அவங்க பண்ணுறாங்க. இது வந்து ஆத்மார்த்தமா எனக்கு தெரியல. இது ஒரு உயிரினை கொடுத்து தானே பண்றாங்க, அவங்களோட உயிரினை கொடுத்து தானே பண்றாங்க. இது கையில இருந்து கேஷ் கொடுத்து செலவு பண்றதுக்கு பதிலாக கார்டில் ஸ்வைப் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து தாய்மை நீங்க அதோட ஒப்பிட வேண்டாம். ஒரு படத்தோட உச்சபட்ச தமிழ்நாட்டோட ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயினி வந்து கருமுட்டையை தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கருமுட்டையை இப்பவே எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அது நாளைக்கு ஒரு பிஸ்னஸ்ல போய் நிற்காதான்னு கேட்குறாங்க. இது ஆல்மோஸ்ட் பிசினஸ் தானே சார் போயிட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நயன்தாராவை சொல்கிறோம், இப்போ வந்து பட்டாசு படத்தோடைய ஹீரோயினை நம்ம சொல்கிறோம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா அனில் கபூரோடைய பொண்ணு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் துளசி அவர்கள். வணக்கம் மேடம். எப்படி மேடம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சினிமாவில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன். சமீப காலமாக நிறைய சினிமா கதாநாயகிகள் வந்து தன்னுடைய கருமுட்டையை தானம் பண்ணலை, ஆனால் சேமித்து வைக்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி எடுத்துக்கணும்? இப்போ உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஜாலியாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஜென்ரலாக மக்கள் என்ன யோசிப்பாங்க, பணம் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சமாவது அதை சேர்த்து வைக்க நினைப்பாங்க இல்லையா. இப்போது காலங்கள் மாற மாற பெண்களுடைய உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் வருது. காரணம் மண்ணில் இருக்க தாது உப்புக்கள்லாம் எதுவுமே இல்லை. தைராய்டு, பிசிஓடி, இது வந்து மருத்துவ முறை ரீதியாக பார்த்து குணப்படுத்துகிற குணம் மக்கள்கிட்ட இப்போ கிடையாது. அதை பிஸ்னஸாக பார்க்குற டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. அப்போ அது உணவு முறையாக சரி பண்ணுன்ற இது கிடையாது. ஒன்று டேப்லெட், இல்லை ட்ரீட்மெண்ட், இல்லைனா ஆப்ரேஷன். இது மெடிக்கலா? ஆனால் ஒரு ஹீரோயினுக்கு தன்னுடைய கருமுட்டையை சேமித்து வைக்கணும், சேர்த்து வைக்கணுங்கிற நெசசரி ஏன் வருது? ஏன் ஃபஸ்ட்டு இது அவங்களாம் பண்ணுறாங்க? இதை பிஸ்னஸாக பார்க்கணுமா, அல்லது இது ஒரு 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 விளம்பரமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கணுமா? இது எப்படி எடுத்துக்கிறது? 3 விதமாகவும் இதை பார்க்கலாம். முதல்ல நீங்கள் சொன்ன விஷயம் என்னதுன்னா, ஒரு ஸ்கின் டோனு ஒரு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கின் டோனை அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டு, டயட்டு, இதுக்கு சில பேர் சர்ஜிக்கல் இல்லை மாதிரி வேறு மாதிரியான ரசாயன பொருட்களை பயன்படுத்துறது மூலமாக அப்படி போகும். ரீசெண்டாக நடிகை த்ரிஷா கூட ஏதோ பொன்னியின் செல்வன் படத்துக்கு முன்னாடி ஏதோ யூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த ஏதோ ஒரு மெடிக்கலாக ஒரு விஷயம் பண்ணாங்க, அதனால தான் இவ்வளோ தூரம் ஒயிட் ஸ்கின் வந்துச்சுன்னு சொன்னாங்க. சமந்தாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது நான் கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்டில் முன்னேறி நான் என்ன ஒரு புகழ் வெளிச்சத்தில் நான் நிற்கும் பொழுது என்னை நம்பி நிறைய கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னை நோக்கி இருக்குது. நான் பண்ணுறதை பார்த்து என்னோடய ரசிகர்கள் இவங்க எல்லாமே பின்பற்றி வரும்போது நான் அதை மெயின்டைன் பண்ணணும்னா நான் என்ன வந்து இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட விஷயம் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணி தரேன். அந்த டைமில் எனக்கு சடனாக மேரேஜ் ஆகிடுது, என்னால் திருப்பி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர முடியல அப்படின்னா என்னோடய வாய்ப்பை நான் தக்க வச்சுக்கணும் இல்லையா. அப்போ நான் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் இருக்கும் பொழுதே என்னுடைய கருமுட்டையை நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி இது பிஸ்னஸ் ஓரியன்டாக பார்த்தீங்கன்னா வேறு யாருக்காவது அதை வந்து அவங்க கொடுத்து அதை விற்கவும் செய்யலாம். ஓ, இதுல இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கா? எக்ஸாக்ட்லி. ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு கொடுக்கலாம் இல்லையா. ஹீரோயினியோட கருமுட்டையை இன்னொருத்தருக்கு விற்க முடியும், இன்னொரு பிசினஸ்மேனுக்கு விற்க முடியும் தாராளமாக. அதனால என்ன நடக்கும்? அவங்களுக்கு என்ன, இந்த ஹீரோயின் மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போகுது, அது ஆனால் அவங்க மூலமாக அதை அவங்க குழந்தை பெற்றுக்குவாங்கன்னு சொல்ல வரல. இன்னொன்று, இப்போ எனக்கு ஏஜ் ஆஃப் 25ல் நான் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், எனக்கு கரெக்டான பீரியட் சைக்கிள் இருக்குது. என்னோட பாட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10-15 குழந்தைகள் இருக்காங்க, எங்களுக்கு இந்த குழந்தை இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் குழந்தை பெற்றுக்கூட மனநிலையில் நான் இல்லைன்னா என்னுடைய கருமுட்டை சேர்த்து வைக்கப்படுது. எனர்ஜெட்டிக்காக இருக்கும்போது எனக்கு கருமுட்டை சேர்த்து, எனக்கு ஒரு 45 வயசில் எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு இயற்கை முறையில் நான் குழந்தை பெற்றுக்கணும், என்னோட உடல் ஒத்துழைக்குமா? என் கணவருக்கு அதை 45 வயசில் போயிட்டு ஹீரோயினி போய் குழந்தை பெற்றுக்கணும்? ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும்ல, நான் இண்டஸ்ட்ரியில் இருந்தால் தானே எனக்கு வந்து சாப்பாடு. இல்லை நீங்கள் நயன்தாராவை குத்தி காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் இது குத்திலாம் காட்டல சார், அவங்க தானே சார் இதுக்கு முன்னுதாரணமே. இது நான் டேரெக்டாகவே நான் சொல்லுவேன், மற்றவங்களுக்கு வெளியில் சொல்லாமல் இருந்தாங்க, அந்த நயன்தாரா வெளிப்படையாக சொன்னாங்க.
நான் ஃபீல்டில் என்னை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பெண்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் கிறிஸ்கிராஸாக போகும். நீங்கள் இந்த பொண்ணுக்கு இதுதான் நடக்கும் நீங்கள் சொல்லவே முடியாது. தாய்மை என்பது எல்லா பெண்களுக்கும் பொதுவானது. ஆனால் அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனிவிதமான கொடூரமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபீல்டில் இருக்கிறவங்க என்ன நம்ம ஜிம்முக்கு போயிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இன்டெக்ஸ் எடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்போ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் சார். அந்த காலத்தெல்லாம் 10 மாதம் இருந்தும் தெரியாது, பெற்றும் தெரியாது, அதுக்குள்ளே 10 வருஷத்தில் 10 பிள்ளைகளை பெற்று போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது இல்லையா. உணவு பழக்க வழக்கங்கள் மாறுது இல்லையா. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனர்ஜி வைஸ் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கண்ணு மூஞ்செல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் ரிங்ஸ் எல்லாமே வரும். அப்போ அந்த டைமில் போயிட்டு நீங்கள் ஃபீல்டில் வந்து நான் ஒத்துக்குவீங்களா? ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்கிறேன், நயன்தாராவே வந்து நான் தான் நயன்தாரா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த குழந்தை பெற்றுட்டு நயன்தாரா நேச்சுரலாக குழந்தை பெற்றிருந்தா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே மாறி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகே சரிங்களா. இவங்களுக்குலாம் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுங்களா, ஆலியா மானசா. அவங்க ஒரு சின்னத்திரை நடிகை தான், 2 குழந்தைங்களை பெற்றாங்க. அவங்க கணவரோட சப்போர்ட்டோட, நல்ல உணவு பழக்கம், மொத்த குடும்பத்தோட சப்போர்ட்டோட சீரியல் நடிகை தான். இத்தனைக்கும் அவங்க திருப்பி ஹீரோயினை ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க சார். நீங்கள் இந்த மாதிரி முன்னுதாரணமாக இருக்காங்க பார்க்குறது. அதுதான் நான் சொல்கிறேன், நல்ல ஒரு முன்னுதாரணமாக சமூகத்துக்கு இருங்கன்னா என்னுடைய இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷனை கொடுக்குறீங்க சொசைட்டிக்கு. எப்போ ஒருத்தவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் தேவைப்படுதோ அது கொஞ்சம் டீவியேட் ஆக தான் செய்யும். இது மாரல் ஆப்ஷனா அல்லது நெகட்டிவான ஸ்டோரியா? இது நெகட்டிவ் மாரலா? இது நெகட்டிவ் மாறலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதை நம்ம சொல்லிட்டோம்னா ஹிஸ்டாரிக்கலில் போயிட்டு உட்காருவாங்க. குந்தி தேவி வந்து சூரியன்ட்டு வந்து குழந்தை பெற்றாங்க, எப்படி பெற்றாங்கன்னு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இவங்க கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது அவங்களுடைய மனசாட்சியை பொறுத்து தான். நான் குழந்தை பெற்றுக்கிறேன், என் குழந்தை வளர்க்குறது கொடுமை, என்னால் ஃபீல்டுலையும் சாதிக்க முடியும் வித் ஃபேமிலி சப்போர்ட்டுக்கு உதாரணம் நான் ஆலியா மனசை சொல்லுவேன். அதே சமயத்தில் இந்த ஃபீல்டு இந்த மாதிரி ஃபீல்டு தான். ஆனால் அதுக்காக என்னோடைய இதுவை வந்து நான் இழந்துடக்கூடாது. நான் அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் எனக்கு சக்ஸஸ்னா அதுக்கு நயன்தாரா ஒரு மாடல். அப்படி தான் நான் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு 2 விதமான கேள்விகள் தோணுது. சொல்லுங்கள். ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு உலக அலைக்கு போயிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நமக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவோடு பிறக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த உலக அலை அந்த சயின்டிஸ்ட்டை போய் சொல்லும் பொழுது, இல்லை உன்னோட அறிவோட என்னோட கலரில் பிறந்துட்டா, ஆக்சுவலி அவர் கருப்பாக இருந்திருக்கார், உன்னோட அறிவுலையும் என்னோட கலர்லையும் பிறந்துட்டா நீ நினச்சது நடக்காது, அதனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. 1. 2வது, இன்றைக்கி நம்ம சினிமாவில் உச்சக்கட்டத்தில் ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய, எல்லாரும் லவ் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோயினியாக நம்ம இருக்கோம். நாளைக்கு நமக்கு ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், அதனால இப்போவே அந்த கருமுட்டை எடுத்து சேமித்து வைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு அவங்க அந்த கருமுட்டை மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களுக்கு ஒரு பாண்டிங் ஃபீல் கிடைக்குமா? இது நம்மளுடைய குழந்தை தான் அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்குமா? ஏன் அப்படின்னா, நம்ம கையிலேருந்து பணமாக செலவு பண்ணுறதுக்கும் காரில் ஸ்வைப் பண்ணுறதுக்கும் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். காரில் பண்ணும்போது நம்ம கண்ணு முன்னு தெரியாமல் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுவோம். கையில் பணமாக செலவு கொடுக்கும் பொழுது பார்த்து செலவு பண்ணுவோம்ல. அதனால் கேட்குறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருமுட்டை எடுத்து வச்சுட்டு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தை பெற்றோம்னா இது நம்மளோட குழந்தை தானா அப்படிங்கிற ஒரு பாண்டிங் ஃபீல் கிடைக்குமா, அது கொடுக்குமான்னு கேட்குறேன். அது அந்த கருமுட்டையை தானே எடுத்து வச்சு அந்த குழந்தை பிறப்பு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த உணர்வு இருக்கும். சரகேட் மதம் மூலமாக அந்த குழந்தைய அவங்க வந்து பெற்றெடுத்து வாங்கிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமான விஷயம் தான். இப்போ நம்ம குழந்தைய பெற்றெடுக்கிறோம், அந்த குழந்தைய வளர்க்குறோம், அந்த குழந்தை நம்ம கண் முன்னாடி வளருது. அப்படிங்கிறப்ப தான் அம்மா பொண்ணு பாண்டிங், அப்பா பொண்ணு பாண்டிங்லாம் இருக்குது, அம்மா பையன் பாண்டிங். இந்த பாண்டிங்லாம் நம்ம கையோட நம்ம கண் முன்னாடி நம்ம வளர்க்கிற போது தான் அந்த பாண்டிங் உருவாகும்ல. எப்பயோ கருமுட்டை எடுத்து வச்சுட்டு யார் மூலமோ குழந்தைய பெற்றுக்கும் போது எப்படி அந்த பாண்டிங் சிங்க் ஆகும்னு கேட்குறேன். இல்லை, நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்களாம் தத்தெடுத்து வளர்க்குறாங்க இல்லையா, அது வந்து ஆத்மார்த்தமாக அவங்க பண்ணுறாங்க. இது வந்து ஆத்மார்த்தமாக எனக்கு தெரியலையே. இல்லை, இது ஒரு உயிரணை கொடுத்து தானே பண்ணுறாங்க, அவங்களோட உயிரணை கொடுத்து தானே பண்ணுறாங்க. இது கையிலேருந்து கேஷ் கொடுத்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கார்டில் ஸ்வைப் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடாது. தாய்மையை நீங்கள் அதோட ஒப்பிட வேண்டாம். ஏன்னா இது அவங்களுடைய அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்ணியம் பண்ணல. இல்ல அப்படி இப்படி நீங்க ஒரு தாய்க்கு ஏன் குழந்தை மேல அவ்வளவு தூரம் அவ்வளவு பெரிய பாசம் வருதுன்னா, அந்த 10 மாசத்துக்குள்ள அந்த தாய் படாத கஷ்டமே கிடையாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நம்ம ஒரு உயிரை சுமந்து நம்ம ஒரு உயிரை வளர்க்குறோம், பெத்தெடுத்து வளர்க்குறோம். அப்படிங்கிறப்ப அது அந்த குழந்தை என்னதான் தப்பு பண்ணாலும் புருஷன் பண்ணாத தப்ப அந்த குழந்தை பெரிய நாய் பண்ணா கூட மன்னிச்சிடுவாங்க. ஆனால் புருஷனை மன்னிக்க மாட்டாங்க, அந்த பையனை மன்னிச்சிடுவாங்க, அந்த குழந்தைய மன்னிச்சிடுவாங்க. அப்படி ஒரு பாண்டிங் கொடுக்குறதில்ல. அந்த பாண்டிங் கருமுட்டையிலையும்
அல்லது சாருகேசி முறையிலையும் கொடுத்துருமான்னு கேட்க வரேன். இல்லை, தாய்மைங்கிறது எப்படி இருந்தாலும் தாய்மை தான் சார். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் இன்னொரு விதமாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்களாம் என்ன பண்ணிடுறீங்க சொசைட்டியை பொறுத்த வரைக்கும், அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வளகாப்பு பண்ணி 7 வகை சாதம் கொடுத்து நீங்கள் இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க இல்லையா, ஒவ்வொரு மாதமும் அந்த பொண்ணு அனுபவிக்காத வலியே இல்லைன்னு. அப்படி வலிச்சு அந்த குழந்தைய பெற்று கொடுத்தா இந்த சொசைட்டியும் இந்த குடும்பமும் அந்த குழந்தைய எடுத்துக்குது, தாயை விட்டுருது. கரெக்டுங்களா? அப்போ அந்த நிலைமை அந்த நடிகை வந்து தனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அது நான் சரின்னு சொல்ல வரல. அதே சமயத்தில் இவங்களுடைய மனநிலையை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். புரியுதுங்களா? இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள கவனிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் இது எல்லாமே எங்கே போகும்? அந்த குழந்தையை நோக்கி தான் போகும். குடும்பமாக இருந்தாலும் சரி, சொசைட்டியாக இருந்தாலும் சரிம்மா, குழந்தைய தூக்குமா, குழந்தைக்கு பால் கொடுமா, குழந்தைக்கு சாப்பாடு விட்டுமா, அப்புறம் குழந்தையோட கல்வி, குழந்தையுடைய வேலை, இப்படி தான் போகும். திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அதே கார்டு ஸ்வைப்புக்கு நான் வரட்டுங்களா, கார்டை போட்டுட்டு பணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவைப்படணும் கார்டை தூக்கி போட்டுறீங்க. சிம்பிள். ஸோ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒய்ஃபை மதிக்கிறதே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஒய்ஃபை மதிக்கிறதில்ல, மருமகள்களையும் கண்டுக்கிறதில்ல. இது எங்கே கனெக்ட் பண்ணி பார்த்தாங்கனாலும் ஒரு புள்ளி குடும்பத்தில் வந்து தான் நிற்கும். நீங்கள் எந்த டாப்பிக்கில் கொண்டு வந்து பார்த்தீங்கனாலும் இது குடும்ப மல்லிகை புள்ளிலாம் வந்து நிற்கும். அந்த பெண்ணை தன்னை பார்த்துக்கணும் நினைக்கிறதுல தவறு இல்லை இல்லையா? ஏன்னா அவங்க ஃபீல்டு அந்த மாதிரி. இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு பெண் வந்து அப்படிலாம் செஞ்சுக்கிறாங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம். அதுவுமே இது வந்து பெண்ணுடைய உடல் என்பது அவள் உரிமை சார்ந்த விஷயமா தானே பார்க்கப்படும். ஒரு படத்தோட உச்சபட்ச தமிழ்நாட்டோட ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோயினி வந்து கருமுட்டையை தானம் கொடுக்குறாங்க அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்குறான்னு ரொம்ப பாசிட்டிவ் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கருமுட்டையை இப்போவே எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அது நாளைக்கு ஒரு பிஸ்னஸில் போய் நிற்காதான்னு கேட்க வரேன். இது ஆல்மோஸ்ட் பிஸ்னஸாக தானே சார் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நயன்தாராவை சொல்கிறோம், இப்போ வந்து பட்டாசு படத்தோடைய ஹீரோயினை நம்ம சொல்கிறோம். என்ன வந்து பார்த்தீங்கன்னா அனில் கபூரோடைய பொண்ணு அவங்களுமே கருமுட்டை எடுத்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறமா எனக்கு அந்த திறமையும் திராணியும் அது இருக்குமான்றது எனக்கு தெரியாது. நான் ஆரோக்கியம் இருக்கும்பொழுது என்னுடைய இப்போ எப்படி நீங்கள் நல்லா வளமாக இருக்கும்போது உங்கள் செல்வங்களை சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி என்னோட குழந்தை செல்வத்தை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் அந்த மாமனார் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறக்க போகுதுன்னா இந்த நேரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த கரெக்டாக இந்த செகண்டில் தான் குழந்தை பிறக்கணும், ஆப்ரேஷனே பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த 4 நட்சத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நயன்தாரா மாதிரி எனக்கு குழந்தை வேணும், தனுஷோட பட்டாசு படத்தோட ஹீரோயின் மாதிரி எனக்கு குழந்தை வேணும், இப்படி தான் யோசிக்கிறாங்களா? உண்மை அதுதான் சார். இப்போ வந்து குழந்தை பிறப்பு என்பது ஒரு பேக்கேஜா? எஸ். இப்போ உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ற ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த இவ்வளோ தூரம் நெகட்டிவா அல்லது இவ்வளோ தூரம் ஒரு எப்படி சொல்றது, அதை இது நெகட்டிவ் ஏன் யோசிக்கிறீங்க? பேக்கேஜ்னா என்னது அதுக்கு பேர்? ஆமாம், நீங்கள் என்ன ஹாஸ்பிட்டலுக்கா போகிறீங்க? ஃபர்டிலிட்டி சென்டர்னு தெளிவாக தானே போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு லா பிரச்சனை எதுவுமே வரக்கூடாதுன்னு. நீ வந்து கைனகாலஜிஸ்ட்னு ஏன் இருக்காங்க? எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் கைனகாலஜிஸ்ட்னா என்ன? அந்த படிப்பு எது சம்மந்தப்பட்ட படிப்பு? எஸ். கார்டியாலஜிஸ்ட்னு இருக்காங்க, இதய துடிப்பு. பல்மனாலஜி நுரையீரலுக்குன்னு இருக்காங்க. இஎன்டி காது மூக்கு தொண்டைக்குன்னு நிபுணர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு போகிறீங்க? அது ஃபர்டிலிட்டி சென்டர்னு அவங்க தெளிவாக நீ என்கிட்ட வந்தனா கருத்தரித்தல் மையம், சரிங்களா? கருத்தரித்தல் மையம் ஆல்ரெடி அவங்க நிறைய பேர்கிட்ட லைசன்ஸோட லீகலாக வாங்கி வச்சுருக்காங்க. இப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்போ மேக்ஸிமம் நிறைய ஆண்களுக்கு எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த கலரில் இந்த ஹீரோயின் மாதிரியே குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் நிறைய பேருக்கு வந்துருச்சா? அல்லது நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சா? அதோட வெளிப்பாடு தான் ஹீரோயின்ஸை வந்து தன்னுடைய கருமுட்டையை பிஃபோராக எடுத்து சேர்த்து வைக்கிறாங்க. அது நாளைக்கு பிஸ்னஸில் கூட போய் முடியலாம், அப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் செகண்டாக சொன்ன ஆப்ஷன் தான் கரெக்ட். இட்ஸ் அ பிஸ்னஸ். ஓகே. அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் வழி விடாமல் இயற்கை முறையில் சுற்றி இருக்கிறவங்க 1008 சொன்னாலும் பரவாயில்ல, இது என்னுடைய குழந்தை தான், எனக்கு எப்போ குழந்தை பெற்றுக்கணும்னு எனக்கு தெரியுன்றதை இப்போ நான் சொன்னலையா, அந்த கருமுட்டை சேவத்தை வைக்கிறது எப்படி தன்னுடைய உரிமையாக நினைக்கிறாங்களோ அதே மாதிரி எப்போ நாங்கள் குழந்தை பெற்றுக்கணுன்றது கணவன் மனைவியோட தனிப்பட்ட உரிமைன்றதை நீங்கள் என்றைக்கு ஸ்ட்ராங்காக அந்த சொசைட்டியில் பதிய வைக்கிறீங்களோ அப்போ அந்த கருவுறுத்தரித்தல் மையங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா காணா போகும். இதை பற்றி பேசினா இது பெரிய கார்பரேட்டோட இதில் கையை வைக்கிற மாதிரி தான் போகும். அப்போ கிட்டத்தட்ட இந்த கருமுட்டையை சேமித்து வைக்கிறதுமே ஆல்மோஸ்ட் கார்பரேட் லெவலுக்கு தான் போகுது. டெஃபினட்டாக சார். இப்போ எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ பிஸ்னஸ் சார். ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் அ பிஸ்னஸ். இப்போ இது வந்து கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுற மாதிரி, ஹார்ட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுற மாதிரி இதுவுமே ஒரு வகையில் தான். இந்த கலரில், இந்த ஸ்கின் டோனில், இந்த எனர்ஜெட்டிக்கோட நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் கூட அதை செஞ்சிட்ருக்காங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் கூட அதை செஞ்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ்மேனோடைய அந்த பவர் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கணும். இப்போ சொல்லுவாங்களே, மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமா, நீந்த கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா மீனோட குழந்தை தான், மீன் கடல்லே தான் வாழ்ந்துட்டுருக்கு, அது பிறந்தோடனே நீந்திடும்.
இந்த இந்த பக்குவம் மற்ற இனத்துக்கு இருக்குமா? அதே தான் நான் கேட்குறேன். கருவிலே ஒரு குழந்தைக்கு ஊறுனாதான் அந்த திறமையும், இந்த போதி தர்மர் சொல்வார் பாருங்க இல்லையா, அந்த 7 தலைமுறையோட ஜீன் அந்த குழந்தைக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ எனக்கு அந்த மாதிரி குழந்தை வேணா, உங்கள்கிட்ட அது இல்லாத போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆட்டோமேட்டிக் கடன் வாங்கி அந்த அந்த குழந்தைங்களை உருவாக்குறீங்க, அவ்வளவுதான். இங்கே வந்து இயற்கையை மீறி உலகம் என்னைக்கோ போயிடுச்சுன்றதுல இதுவும் ஒரு உதாரணம். இது என்னோட கேள்வியும் இதே தான். ஒரே ஒரு சச்சின் டெண்டுல்கர் தான், ஒரே ஒரு விராட் கோலி தான், ஒரே ஒரு நயன்தாரா தான். இந்த புரிதல் ஏன் எல்லாருக்குமே இருக்க மாட்டேங்குது? எனக்கு இந்த ஹீரோயின் மாதிரியே குழந்தை வேணும், எனக்கு சச்சின் மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஏன் இப்படி ஒரு தாட்ஸ் எல்லாருக்குள்ள வருது? சோம்பேறித்தனம், உழைப்பு குறைஞ்சி போச்சு, உடல் உழைப்புகள் குறைஞ்சி போயிடுச்சு நமக்கு, சரிங்களா? உடல் உழைப்பு தாண்டி ஒருத்தன் களைப்புக்கு தூக்கத்தை தேடி போன காலங்கள் போய், தூக்கத்தை தவிர்த்துட்டு வேறு என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரி தான் இந்திய தலைமுறைகள் வந்து ஓடிட்டுருக்காங்க. அப்போ உங்களை தூங்க விடாமல் செய்கிறதுக்கு ஒரு குரூப் காத்துட்ருக்கு, உங்களை ரொம்ப நேரம் தூங்க வச்சுக்கிறதுக்கும் ஒரு குரூப் இங்கே காத்துட்ருக்கு. நீங்கள் தூங்கவே கூடாது அப்படி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்க, அவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதை உங்கள் கையில் வச்சுருக்கீங்களா? ஒரு விஷ பாட்டில் ஒன்று வச்சுருக்கீங்களே, அதாவது என்ன சொல்லலாம், அதை முட்டாள்கள் பெட்டின்னு வேணால், குட்டி முட்டாள் பெட்டின்னு சொல்லலாம். அதில் உங்களை பற்றின எல்லா டேட்டாஸுமே வந்துருதே சார். பொண்ணு கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா ஒரு பையன் இருக்கான்னு அர்த்தம். எஸ், பையன் கையில் ஒரு ஃபோன் இருக்குன்னா ஒரு பொண்ணு இருக்கான்னு அர்த்தம். இவங்க 2 பேர்கிட்ட ஃபோன் இந்த உலகமே அவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி கூட எடுத்து ஒரு பெண்ணாக சொல்லுங்கள், இது மாதிரி கருமுட்டையை சேமித்து வைக்கக்கூடிய விஷயத்தில், குறிப்பாக ஹீரோயின்ஸ் கருமுட்டையை சேமித்து வைக்கக்கூடிய இந்த விஷயத்தில் என்னென்னலாம் நெகட்டிவிட்டிஸ் இருக்குது? நிச்சயமாக சார், இது அவங்களுக்கு தெரியாமல் இதை திருடப்படலாம். அவங்களுடைய மரபணுப்புகளை என்னென்ன இருக்குன்றதை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க யார் மூலமாவது பின்தொடரப்படலாம். இன்னொன்று, நீங்கள் சமூகத்துக்கு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக இருக்கலாம். அதுதான் கேட்கணும். இன்றைக்கி உங்கள்கிட்ட லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க, இது உங்களுக்கு பழக்கமாக இருங்க. நாளைக்கு உங்களை பார்த்து பல பெண்களும் இதே மாதிரி பின்தொடர்ந்தாங்கன்னா தாய்மைக்குரிய ஒரு நீங்கள் சொன்ன அந்த உணர்வும் அழகும் இல்லாமலே போயிடும். அது ரொம்ப சாதாரணமாக போயிடும். அது இப்போ நிறைய உறவுகள் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, என் பிள்ளைங்களுக்காக நான் பார்க்குறேன், என் குழந்தைகளுக்காக, எல்லாமே இந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணமாக தானே இருக்குது. அந்த எதிர்காலத்தை நீங்கள் ஒரு கேள்விக்குறியாக்குறீங்க இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி போன ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி ஒரு லவ்ங்கிறது ஒரு அப்படி ஒரு ஃபீல் அது. ஆனால் நான் 18 லவ் நான் பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு கடந்து போகிறாங்க. அப்போ அதே மாதிரி தாய்மை அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் அப்படி கடந்து போயிட்டாங்கன்னா அதோட ஒரு இழிவு வேறு எதுவும் இல்லைல்ல? இழிவுன்னு சொல்கிறத விட அந்த நிலைமைக்கு சொசைட்டி நம்மளை தள்ளுது ஒரு இடத்துல. அந்த மாதிரி தவறான முன்னுதாரணமாக நடிகர்களும் சரி நடிகைகள் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களை நீங்கள் நினச்சிக்கலாம் இது உங்களுக்கு வேணால் பிஸ்னஸாக இருக்கலாம், ஆனால் உங்களை பார்க்குற மக்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணம். நீங்கள் ஹீரோயின் இல்லையா, நீங்கள் ஹீரோஸ், நீங்கள் காட்டுற வழி கண்டிப்பாக யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு விதையாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த கருமுட்டையை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு ஒன்று. ஏன் கருமுட்டையை சேர்க்குற விஷயத்தில் ஹீரோயின்ஸ் மட்டுமே, கதாநாயகிகள் மட்டுமே ஏன் பயன்படுத்தப்படுகிறார்கள்? ஏன் அவங்க மட்டும் கருமுட்டையை சேர்த்து வைக்கிறாங்க? வேறு ஒரு உமன் ஆண்டர்பனரோ ஒரு பிஸ்னஸ் மேனோ அவங்களாம் இது மாதிரி விஷயங்களை பண்ணுறது இல்லைல்ல? ஏன்னா இவங்க புகழ் வெளிச்சத்தில் இருக்கும் போது கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யார் நோக்கி போகுது? இவங்க தான். இவங்க தன்னை ஃபீல்டில் தக்க வச்சுக்க ஒரு சில விஷயங்களும் பண்ணுறாங்க. மேற்கத்திய நாடுகள், அதாவது வெளிநாடுகளில் வந்து அங்கே இருக்கவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு சர்ச் பண்ணும்போது ரீசெண்டாக எனக்கு ரொம்பவே ஷாக்கான விஷயம் என்னென்னா, இந்த ஐப்ரோஸு, இந்த கண், இந்த லெஃப்ட் கண் இப்படி தான் இருக்கணும், இந்த நோஸ் இப்படி தான் இருக்கணும். இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்ஸை தாண்டி ஃபாரினர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் இங்கே வந்து முன்னாடியே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை கொடுக்குறோம். குழந்தைங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா இப்போ வந்து அவங்க அங்கே ப்ராடக்ட் மாதிரி தான், இந்த மாதிரி நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோன்ற மாதிரி கம்பெனிஸ் இப்போ வர ஆரம்பிச்சு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி தான் கண்ணு வேணும், மமிதா பைஜ் மாதிரி தான் மூக்கு வேணும், இப்படிலாம் டிசைன் பண்ணி செலக்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியும். அப்படி ஒரு டெக்னாலஜி இப்போ வந்திருக்கா? ஆமாம், வந்திருக்கு. இப்போ அதை நோக்கி நடிகைகள் போகிறாங்க. நடிகைகள் பின்னாடி நார்மலாக இருக்கிறவங்களும் போக வரப்பாங்க. நாளைக்கு காசு இருக்கிறவங்க போகிறாங்க, நார்மலாக இருக்கிறவங்க போகிறவங்க தாண்டி நடிகைகள் பின்னாடி, அந்த கருமுட்டைகள் பின்னாடி பிஸ்னஸ் மேன் காசு இருக்கிறவங்களாம் போகிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் என்ன சார், கார் இஎம்ஐயில் வாங்குறத போய், ஃபோனு இஎம்ஐயில் வாங்குறத போய், குக்கர் ஃப்ரிட்ஜெல்லாம் இஎம்ஐயில் வாங்க போய், நாளைக்கு இந்த கருத்தறுத்தல் மையத்தில் கிரெடிட் கார்டோட இன்னமும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. நாளைக்கு இதோட அடுத்த என்ன வருஷன், நெக்ஸ்ட் வருஷன் என்னவா இருக்கணும்னா, பே பண்ணுறது, டிசைனை செலக்ட் பண்ணுறது, எனக்கு இந்த குழந்தை இந்த மாதத்தில் இந்த தேதியில் நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும்னு பேக்கேஜில் இஎம்ஐயில் போக போகிறாங்க. சிம்பிள். ரொம்ப கொடுமையாக இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்களாம் ரொம்ப சமூகத்தோட பெரிய அவலங்களாக இருக்குது. என்ன நடக்க போதோ, எங்கே போய் நிற்க போதோ, எங்கே போய் முடிய போதோங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் தான் சார். நமக்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊரே அம்மனமாக போகும்போது நான் மட்டும் என் கோமனை கட்டணும். உங்களுக்கு சூடு சொரணை இருக்கிற வரைக்கும் இங்கே கோமனை கட்டலாம், தவறில்லை, சரிங்களா? நான் இந்த ஊரே இங்கே தான் குப்பை கொட்டுது, நான் இங்கே தான் குப்பை கொட்டுவேன்னா கடைசி வரைக்கும் அந்த குப்பை தொட்டே நீங்களும் தான் சேர்ந்து வாழணும். தனி ஒருவர் நினச்சாதான் ஜெகத்தை மாற்ற முடியும். அதனால் நீங்கள் கரெக்டாக இருங்க. எந்த நடிகர்கள் என்ன பண்ணாலும் வச்சாலும் சரி, குழந்தை எனக்கு இல்லைன்னா போய் தத்தெடுத்துக்கோங்க. இல்லையா, குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் கிடையாது, சரியா?
குழந்தை உங்களுக்கு இருக்குது, அந்த குழந்தைய சரியாக வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பலாம். நன்றி. நன்றி.